ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புஜ்ஜிக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? சோறு, அப்புறமேட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமெல்லாம் அதனால தான் பீட்ரூட் கூட்டு, அப்புறம் பருப்பு குழம்பு. இவ்வளோ தான் இன்றைக்கி புஜ்ஜுக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே குளித்து அந்தால முருகர் பாட்டெலாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டேன், திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கோலம் போட்டிருப்பேன். கோலம் காமெடியாக இருக்கும். அவசரத்துக்கு போட்டேன் ஸ்டார் கோலம். அப்புறம் யூடியூப் பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன், நல்லா தான் இருக்கும். அப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே வெளியே பாருங்கள், வெயிலே இல்லை, கூராப்பாக தான் இருக்குது. அப்புறம் என் கதவில் வேலும் மயிலும் துணைன்னு எழுதியிருப்பேன், பயம் இருக்காது அதனால். அப்புறம் முருகர் சஷ்டி, கந்த சஷ்டி பாட்டு ஓடிட்டுருந்து. அவ்வளோதான் மக்களே. அப்புறம் இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று மண்டல பூஜைங்கிறனால எங்கள் பக்கத்தில் புஜ்ஜி காலையில் டிஃபன் சாப்பிட போகும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த ஐயப்பன் கோயில் ஊர்வலம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆமாம் வெடியெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த ஐயப்பர் வந்தார். எல்லாம் அங்கே பக்கத்து தெருவில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, பஜனை பாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி இல்லை. நல்லா அந்த சரணம் சொல்கிறதெல்லாம் நம்ம ஊரில் சூப்பராக சொல்லுவாங்க. இங்கே அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சரணம் சொல்லிகிட்டே வந்துருந்துருக்கலாம். அப்புறம் அப்படியே ஐயப்பரை இழுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கீழே போய் திண்ணிடுவாங்களான்னு நினச்சேன். அப்புறம் லைட்டாக மழையும் தூத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்தால மேலேயே நின்றுட்டு நானும் புஜ்ஜியும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஐயப்பர் அப்படியே வாகனம் இழுத்துட்டு போச்சு. சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோதான் அலங்காரம் பண்ணி தேர் வந்தாலும் நம்ம ஊரில் உள்ள அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இப்படி தான் எல்லாமே, எல்லா விசேஷமுமே கொண்டாடுவாங்கனாலுமே ரொம்ப நம்ம ஊரில் கொண்டாடுற அளவுக்கு இருக்காது. ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே நல்லா கொண்டாடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான் மக்களே. அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி யானை ஊர்வலம்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. யானை ஊர்வலம்னு சொல்லிட்டு நானும் யானை வந்திருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் புஜ்ஜும் தலைதறிக்க ஓடி வந்தேன், யானை யானை யானைன்னு. அப்புறம் யானையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் அப்படி பார்த்துட்டு பரவாயில்ல யானை ஊர்வலம் யானை வந்திருக்குன்னு. அது ஒரு காமெடி, அதை லாஸ்ட்டாக நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த விளக்கெல்லாம் வச்சுட்டு எப்போவுமே எந்த வாகனம் வந்தாலுமே இந்த மாதிரி கோயம்புத்தூரில் விளக்கு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விளக்கு வச்சு பின்னாடி கொண்டு வருவாங்க. நம்ம ஊரில் அப்படி பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை. அதே சமயம் நம்ம ஊரில் உண்டான்னு எனக்கு தெரில. ஆனால் கோயம்புத்தூரில் அப்படி உண்டு. அப்புறம் வெடியெல்லாம் போட்டுட்ருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் யானை விஷயத்துக்கு வார மக்களே. பாகன் மாதிரி இருந்தாங்க, மேலே ஒருத்தர் இருந்தார், எல்லாம் அது யானை மாதிரியே அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க. நானும் உண்மையிலே ரொம்ப நேரமாக ரியல் யானைன்னே நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மட்டும்தான் பார்த்தா ஒரு அக்கா என்ன செஞ்சாங்க, அந்த யானை இருக்குல்ல அதோட வாலை இப்படி தூக்குனாங்க. நான் அப்பவும் நினச்சேன் யானையோட வாலை தூக்கலாம் முடியுமா, அது ஒன்றும் செய்யாதா. ஆனால் தும்பிக்கையெல்லாம் ஆட்டாமலே இருந்துச்சு. அப்புறம் என்ன பாருங்க, இப்படி இழுத்துட்டு போகிறாவல்ல, என்னடா யானை நடக்கலாம் செய்யும், இழுத்துட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கேன் ஒருத்தர் தும்பிக்கையை வச்சு இது பண்ணுறாரு. அப்புறம் தான் புஜ்ஜிக்கிட்ட கேட்டேன். புஜ்ஜி சொல்லுது இல்லை, அது யானை தும்பிக்கை வச்சு யானைன்னா ஊர்வலத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு. ஓகே, பாய் மக்களே.